என் மக்கா ஏட்டி, நானே என் பிள்ளைய பத்தி பெருமையா பேசக்கூடாது. உன் மூஞ்சி அப்படி ஒரு ஐஸ்வர்யமான மூஞ்சி. அதனாலதான் உங்க அண்ணிக்காரி மெனக்கிட்டு உன்னை கூப்பிட்டு காலையில உன் மூஞ்சில முழிக்கா. ஏட்டி, நல்ல மூளைய கசக்கி புளிச்சு எடுத்து நீனே நல்லா யோசிச்சு பாரு. மூளை இருந்தாதானே யோசிக்க. நல்லா யோசிச்சு பாத்துட்டேம்மா. எனக்கு இப்பதான் புரிஞ்சு என் மூஞ்சிலையும் ஏதோ ஒரு பவர் இருக்குமா, பவர் இருக்கு. ஏட்டி, என்னடி என் மக்கா ஒண்ணு வாயில ஒண்ணு வரமாட்டேங்க. இனி பவர் இருக்கா? என்னடி பவர் இருக்கு உன் மூஞ்சில? அதனாலதாம்மா அண்ணி என்ன மெனக்கிட்டு இங்க இருந்து எங்க வீட்டு வரைக்கும் சத்தம் போட்டு நாத்து அப்படின்னு கூப்பிட்டு மெனக்கிட்டு என்ன கூப்பிட்டு என் மூஞ்சில முழிக்காங்க. ஒண்ணே ஒண்ணுமா, அண்ணி கிட்ட கேட்டாதான் கிளியரான காரணம் தெரியும். இப்பவே கூப்பிட்டுதே உங்க அண்ணிக்காரிய. என்னது உங்க கண்ணு முன்னால மலை போல நின்னுட்டு இருக்கேன், மர்மோளான்னு கூப்பிடுதியா? மர்மோள பழக்க தோசம். அப்படி கூப்பிட்டாதான் எனக்கு மனசுக்கு ஒரு நிறைவா இருக்கும். நாத்து என்னாச்சு, ஒரே கற்பனையை அவுத்து விடுதேல. மர்மோள மெனக்கிட்டு எம்மவள அவ வீட்டுல இருந்தவள நாத்துன்னு கூப்பிட்டு அவ மூஞ்சில முழிக்கணும்னு நினைக்க என்ன மர்மோள, என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கிடலாமா? தெரிஞ்சுக்கிட்டு என்னத்தை பண்ண போறியா இப்போ? எல்லாம் ஒரு ஆர்வ கோளாறு தான் மர்மோள. என் மொவளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? சொல்லு. விளங்குச்சு. யார ஒண்ணு இல்லத்தே, எங்க தெருவுல ஒரு வயசான பாட்டி, குடு பாட்டி, ஒரு பாட்டி உண்டு பாத்துக்கோங்க. அந்த பாட்டி என்கிட்ட ஒரு நாள் வந்து சொல்லுச்சு, பியாத்தி யார் மூஞ்சிலையும் முழிக்க கூடாது, காலையில கழுத மூஞ்சில தான் முழிக்கணும், அப்பதான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லுச்சு. கோவத்துல யாத்தே வாய் எப்படி போகுது? போதும், சொன்ன கதை போதும். என்னத்தை முழுசையும் சொல்லி பிடிக்காம பாதியில விட்டு நல்லவா இருக்கும், மீதியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் கோவப்படுங்க. ஏன் தெரியுமா, கழுதையை கூப்பிட்டு மூஞ்சில முழிக்க மாட்டேங்க, கழுதை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க என்ன கபக்குன்னு கடிச்சு போடும். அதனாலதான் நம்ம நாத்துவ கூப்பிட்டு அவ மூஞ்சில முழிச்சிட்டு இருக்கேன். போடி நாளைக்கு காலையில முழிக்கும் போது நான் பெத்த மவளே அப்படின்னு கூப்பிடு. நான் சாடி எடுத்து உன் முன்ன வந்து நிக்கேன். நாளைக்கு என் மூஞ்சில முழிச்சிரு. அடியே, உன் மூஞ்சி இருந்தாதானே நான் முழிப்பேன். மூஞ்சில தானே முழிக்க சொன்னேன், அதுக்காம இந்த அடி. என் வாழ்க்கையில உன் மூஞ்சில காலையில எஞ்சி ஒரு நாள் முழிச்சேன். அன்னைக்குதான் உங்க அப்பன் சண்டை போட்டு ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டான். அடுத்த அடியை வாங்க முன்னால உன் வீட்டுக்கு ஓடி போயிரு.